ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவளை அறிவீர்கள். ஜெபிப்போம். கர்த்தாவே மை துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அனைத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் அப்பா. கர்த்தாவே எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. அன்று சாமுவேலோடு பேசின தேவன் தாம் எங்களோடு கூட பேசும் அப்பா. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும், அனைத்தையும் சொல்லி தருகிறார் ஆவியானவர் நாமே எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவினுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. பைபிளில் பார்க்கும்போது இல்லையா, மரத்துக்கும் மனுஷனுக்கும் நிறைய இல்லையா சம்பந்தமாக ஆண்டவர் பேசுகிறார். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் மனுஷனை துரைத்து விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களை வீசி இருக்கிற சுடரை பட்டயத்தையும் வைத்தார். அப்போ நம்ம தெரியும் இல்லையா, நன்மை தீமை அறியப்பட்ட அந்த கனியை அவர் சாப்பிட்டனால அந்த ஜீவ மரத்து பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்தாரு இல்லையா, ஒரு இது அவருக்கு பாதுகாக்கிறார் இல்லையா. அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்து அதை நம்ம பார்க்கும்போது இல்லையா, அவர் நல்ல கனி தரும் செடியாக அவர் என்ன செய்ய. முதல்ல அதை படிக்கும்போது ஜெனசிஸ் 1:11-12 படிங்க. ஜெனசிஸ் 1:11-12. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் தங்களுக்கு தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் ஒரு கனியை படிக்கும்போது ஒரு தனக்கான அந்த கனியை தரும்படியாக ஆண்டவர் என்ன செய்யறார், முதல்ல படைக்கிறார். அப்போ முதல்ல இருந்து நீ வதியார்ந்து பார்த்து 20 ரெவல்யூஷன் 22:2 பார்க்கும்போது கூட ஆண்டவர் அதில் ஒரு மரத்தை இல்லையா, ஒரு 12 மாதம் டிஃப்ரெண்டா கனியை கொடுக்கிறபடியாக என்ன செய்யறார், ஆண்டவர் ஒரு மரத்தை படைக்கிறார். அப்போ அது பார்க்கும்போது அதான் ஆண்டவர் சொல்றாரு 7:20, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ ஒரு கனியினால ஒரு மனுஷனுடைய கேரக்டர் என்ன செய்யுது, தெரிய வருது இல்லையா. அந்த கனியினால் தான் ஒரு மனுஷனுக்கு தெரியுது. அப்போ அந்த கனி நமக்கு நல்ல கனி கொடுக்கணும்னா நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னா, ஒரு மரத்தை பார்த்தோன்னா என்ன வரும், வேர் இருக்கும், மரம் இருக்கும், அப்புறம் கனி இல்லையா. அதாவது பார்க்கும்போது அதுக்குள்ள வேர் அந்த ரூட் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா. அப்ப நம் தேவனுடைய வார்த்தையில நம்முடைய ரூட் இருக்கணும். அந்த ரூட் எவ்வளவு ஆழமாக தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதோ அதை வச்சுதான் அந்த மரம் வளரும், அந்த மரத்தின் கனியும் இல்லையா. அந்த கனியை நிச்சயம் அது நல்ல கனிகளை கொடுக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, அதெல்லாம் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அப்போ நம்முடைய வேர் நிச்சயம் தேவனுடைய வசனத்துக்கு உள்ள ஊன்றப்பட்டிருக்கணும் இல்லையா. தேவன் என்ன செய்யறாரு, அந்த வசனத்தை நம்ம தந்திருக்காரு. தேவனாகிய கர்த்தர் இல்லையா, அவர் தான் மாமிசமாகி வார்த்தையா இருந்தவர், மாமிசமாகி அந்த வார்த்தையின் மூலம் நம்மோட பேச. அப்ப நம்ம எவ்வளவு டீப்பா எவ்வளவு ஆழமா நம்முடைய வேர் இல்லையா அந்த வசனத்துக்குள்ள இருக்கும்போது தான் என்ன செய்யும், நம்ம நல்ல கனியை கொடுக்குறோம். இப்போ மரங்களை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மரங்கள் இருக்கு இல்லையா. சில மரங்கள் பெருசா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா வேர் சரியா இருக்காது. ஏதாவது காற்று அடிப்பட்டோம் நிச்சயம் என்ன விழுந்துரும். அது மாதிரிதான் நம்மளை அநேகர் என்ன இருக்காங்க, பார்க்கறதுக்கு சரி ஆண்டருக்கு பிள்ளை மாதிரி காட்டுவாங்க, ஆனா தேவனுடைய வசனத்தை நம்ம ஊன்றப்படாது இருந்தால் ஒரு காற்று வரும்போது நிச்சயம் விழுந்துரும் இல்லையா. அப்ப அந்த கவலைகள் கஷ்டங்கள் இந்த உலகத்துல பாடுகள் உண்டு, ஆண்டவர் சொல்லித்தார் இல்லையா, பாடுகள் உண்டு. அப்ப நம்ம அந்த வேர் இப்போ இதே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் பாருங்க. அது பார்க்கும்போது அவருடைய வேர் நிச்சயம் ரொம்ப ஆழமாக இல்லையா போகும். அப்ப அது எவ்வளவு காற்று வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி அது என்ன செய்யாது, அசைந்தா கூட அப்படி எழும்பி நிற்கிறோம். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்ன செய்யும், எப்படிப்பட்ட காற்றும் என்ன இந்த உலகத்துல உள்ள என்ன செய்யாது, நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. அசைக்கலாம், ஆனா நம்ம விழமாட்டோம். அப்ப ஏன் விழமாட்டோம், நம்முடைய வார்த்தையை நம்ம தேவனுடைய வசனத்துல எவ்வளவு டீப்பா இருக்கிறோம் இல்லையா, அவ்வளவு ஆழமா இருக்கும்போது என்ன செய்யாது, நம்ம அசைக்கப்படுறதே இல்லை இல்லையா. அதான் தேவனுடைய. அப்போ ஆண்டவர் இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் இல்லையா, எப்படி இருந்தா எப்படி இருக்கணும்னு. நீங்க இது பார்க்கும்போது ஜான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை படித்தீங்கன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை கோட்டைக்காரன் இல்லையா. அதில் பார்க்கும்போது என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்,
கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் இல்லையா? அப்ப நம்ம தேவனுடைய அப்ப இயேசு சொல்லுகிறாரு. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அவர் இல்லையா திராட்சை இல்லையா கொடி, செடி நம்ம என்னது கொடிகள். அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம இருக்கிறோம் இல்லையா? அவரோடு கூட அந்த வசனங்களை படிக்கும் போது அந்த ரூட் அப்படி அந்த வசனத்துல போகும்போது நிச்சயம் நம்ம தேவனோடு கூட இருக்கிறோம். பாருங்க, ஏனோக்க பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்தார் இல்லையா? நோவாவை பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்தார். அப்போ நம்ம எப்படி அந்த ஒரு சஞ்சரிக்கிற தேவனோடு கூட இருக்கிற அந்த இது நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த இதுல ஜான் 15:1-3 பார்க்கும்போது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசங்களினாலே நீங்க இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள். 4ஆம் வசனம், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதிக என்னது அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்ப நம்ம தேவனோட இயேசுவோடு கூட இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அவ்வளவுதான், இயேசு சொல்லிட்டாரு. அப்ப தேவ வசனத்துல நம்ம ஊன்றப்பட்டு அந்த வேர், அந்த மரத்தில் உள்ள வேர் எவ்வளவு ஆழமாக இருக்கும்போது அது எப்படி விழாம நிக்குதோ அப்படி நம்ம என்ன செய்யணுமா, அந்த வசனத்துல ஊன்றப்பட்டு இருக்கும் போது என்ன நம்ம அப்பதான் இயேசு சொல்றாரு இல்லையா, என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன நீங்க என்ன கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்பதான் இயேசு சொல்லிட்டாரு. அப்போ நம் கனி கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கணும்னா தேவனுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய அந்த திராட்சை செடியில் நம்ம ஒரு கொடியாக எப்பொழுதும் கூட இருக்கணும், எப்பொழுதும் அவரோட சஞ்சரித்து கொண்டே இருக்கணும் இல்லையா? அது உங்களில் ஒன்று இல்லையா? 5ஆம் வசனம் வழிமாக, நானே திராட்சை செடி, இன்னும் கிளியரா சொல்றல, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு இல்லைன்னா ஒண்ணு முடியாது, அவ்வளவுதான். அதான் ஃபுல் ஸ்டாப். அது இயேசு சொல்றாரு நமக்கு இல்லையா? அவர் திராட்சை கொடி, நம்ம அதுல கொடியா இருக்கணும், அவரையே பிடிச்சிட்டு இருக்கணும், அவரையே ஒட்டி இருக்கணும் இல்லையா? அவர் வந்து செப்பரேட் ஆகவே கூடாது. எப்ப பார்த்தாலும் என்ன சூழ்நிலையில இருந்தாலும் இயேசுவோடு கூட நம்ம இருக்கும்போது நிச்சயாரு. அதான் சொல்றாரு, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே 6ஆம் வசனத்தை படிங்க. அப்ப பாத்தீங்களா, அவர் ஒருவன் என்ன தேவன் இயேசுவோடு நம்ம இல்லைன்னு நினைச்சுவாங்களா? கொடி அப்படியே இல்ல, ஒரு கொடியை நம்ம வெட்டி போட்டா வாடி போவோம், அப்புறம் என்ன எரிக்கதான் வேணும் இல்ல, எரிக்கதான் செய்வாங்க. அத மாதிரி ஆயிடுவோம் இல்லையா? அப்போ இயேசுவோடு கூட எப்பொழுதும் நம்ம இருக்கணும். அதான் ஆண்டவர் இன்னொரு வசனத்துல சொல்லியிருந்தார் இல்லையா? மேத்யூ 3:10 சொல்லும் போது, இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்ப நீ நல்ல கனி கொடுக்கணும் ஆண்டவர் சொன்னாரு, அது வெட்டப்படும், வெட்டி அனுப்பிச்சது. அப்போ நம்ம அந்த வசனத்தில் நம்ம இருக்கும்போது கட்டாயம் கனி கொடுப்போம். இயேசுவோடு கூட இருக்கும்போது நம்ம எப்படியும் கனி கொடுப்போம். அதான் சொல்லாரு, தேவன் இயேசுவோடு கூட, அவர் இல்லாம தான் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அந்த 7வது இந்த ஜான் 15:7 படிங்க. கொடுக்கப்படும், உங்களுக்கு செய்யப்படும் இல்லையா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப நம்ம தேவனோடு கூட இருந்தோம்னா இல்லையா, அவருடைய வார்த்தைகள் இல்லையா, அந்த வார்த்தை அதான் அந்த வேர், மரத்தில் உள்ள வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும்போது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம என்ன கேட்போம்? நம்ம வார்த்தைகள் தெரியும் போது, வார்த்தை நம்மோடு இருக்கும்போது நம்ம நல்லதான் கேட்போம் இல்லையா? அப்ப அது கட்டாயம் அது ஆண்டவர் நிச்சயவாரு செய்வாரு. அப்ப நம்ம அந்த வசனம் தான், வசனம் எப்போ நம்ம படிக்கணும் இல்லையா? நம்ம நிறைய பேர் கிறிஸ்டியனா இருக்காங்க, பைபிள் சில இருந்தா கூட திறந்து பார்க்கவே மாட்டாங்க இல்லையா? ஆனா எவ்ரிடே அந்த வசனம் தான் நம்ம படிக்காம, இப்ப மரம் ஒரு வேர் இல்லாம தான் என்ன ஆகும் இல்லையா? பட்டு போயிடும் இல்லையா? அப்ப அந்த வசனம், அந்த வசனமாகிய அந்த வேர் நம்மளும் கூட எப்பவுமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன செய்யுது இல்லையா? அதாவது ஜான் 15:8 படிங்க.
பாத்தீங்களா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? தேவனை நம்ம இன்னும் மகிமைப்படுத்துறோம். எப்படி மகிமைப்படுத்துறோம்? தேவனுடைய வசங்களின் படித்து இயேசுவோடு கூட இருக்கும்போது நம்ம மிகுந்த கனி கொடுக்கும் போது தேவன் நினைச்சுவாரு, மகிமைப்படுவாராம். இயேசு கிறிஸ்துவை நினைச்சார், நமக்காக அவர் அனுப்பினார் இல்லையா? அந்த கனியை கொடுக்கும்படியாக அவர் நம்மோடு இருக்கும்போது கனியை கொடுக்கறதே தேவன் பார்த்து நினைச்சுவாராம், தேவன் மகிமைப்படுவாராம். அப்ப நம்ம எப்படி தேவனை மகிமைப்படுத்த இருக்கும்போது நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அப்ப இதுதான் அது தேவை இல்லையா? தேவன் மகிமைப்படுவார். அதை 9ஆம் வசனம் படிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். அப்ப சொல்ல, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நான் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். அப்ப பிதா எவ்வளவு பெரிய அன்பு நம்ம காட்டார் இல்லையா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் நமக்காக அனுப்பினார் இல்லையா? நம்ம பாவத்தில் இருந்து நம்ம விழுந்து நம்ம அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பிதாவானவர். அப்ப எவ்வளவு நம்ம வைத்த அன்பினால அந்த இயேசு நம்மளை அனுப்புறோம். அப்ப இயேசுடைய அன்பில் நம்ம நினைத்திருக்கும் போது நம்மளும் என்ன செய்வோம்? தேவனுடைய அன்பில் நினைத்திருக்கும் மற்றவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்துவோம் இல்லையா? அப்போ அதுல ஒரு பாவமும் இராது இல்லையா? அப்ப நமக்கு எவ்வளவு ஒரு சமாதானம் தேவன் வைக்கும்படியாக அவர் தேவன் நினைச்சாரு. நம்மோடு கூட அந்த அன்பா இருந்தது போல நம்மளும் ஒருவருக்கு ஒருவாக இருக்கணும். அதே மாதிரி அவருடைய கற்பனைகளை, ஒவ்வொரு கற்பனைகளையும் நம்ம செய்யணும், கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளு அவருடைய நிலை அதான் எனக்கு, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலை நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில என்ன நிலைத்திருப்ப. நீங்கள் கற்பனை அவர் என்ன இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்றார் பாருங்க, அவர் கிளியரா அதை படிக்கும்போது, நான் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பை நிலைத்திருக்கிறது போல அடுத்து சொல்லுது, நீங்க அவர் இயேசு சொல்ற நான் கற்பனைகளை கை கொண்டேன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு நீங்க கொண்டிருந்தால். அப்ப பாத்தீங்களா? அப்போ நமக்கு அதான் அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அவர் கொண்டிருக்கிறார், இயேசு எப்படி கொண்டிருக்கிறார் அதே போல நம்ம இருக்கணும். அப்ப கை கொண்டிருந்தால் தான் நினைச்சு வரா என்ன கிடைக்குமா? என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். அப்ப நம்ம தேவனுடைய அன்பா இருக்கிறோம் சொல்லுவதனால ஒண்ணும் கிடையாது. அவருடைய கற்பனை கை கொண்டாதான் நம்முடைய அன்பு நிலைத்திருக்கிறதா தெரியும் இல்லையா? அதான் சொல்ல, நீங்க இருந்தால். அப்போ அருண் சார் இயேசு நான் இருக்கிறேன். அப்போ அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியுமா? நானும் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன். எப்படின்னா அவருடைய கற்பனைகளை நிச்சயம் கை கொள்ளும் போதுதான் நம்ம நிச்சயம் தேவனுடைய இல்லையா அன்பா இருக்கிறேன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த மரத்தை அந்த ரூட்டை பாத்தீங்கன்னா வசனம் இல்லையா? அது ஒரு மரத்துக்கு ஸ்ட்ராங். இந்த ரூட்டை மாதிரி எவ்வளவு ஆழமா அது போகுதோ அவ்வளவு ஆழமா அந்த மூங்கில் சொல்லி பார்த்தீங்கன்னா அது நடும்போது அது அந்த வெளியே வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அது ரூட் முதல்ல உள்ள போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம தேவனுடைய வசனத்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வெளியே வரும்போது நிச்சயம் அவர் கனியை கொடுக்கிறவர்களாக இல்லையா, அவர் தேவனுடைய பிரதிபலிக்கிறவர்களாக நம்மளால் நினைச்சு இருக்க முடியும். அப்படி 1 முதல் 3 வரை படிங்க. சாம்ஸ். ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்கார்ந்தத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுல பார்க்கும்போது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப அப்படி எப்படி இருக்குமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கும் போது இல்லையா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நம்ம இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கும்போதுதான் நிச்சயம் அவன் அப்படிப்பட்டவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் இல்லையா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப எப்படி இருக்கணுமா? அப்ப அதுக்கு இது வசனத்தில் இரவும் பகலும் அவருடைய வசனத்துல நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். தியானிச்சு அதன்படி நடக்கும் போதுதான் என்ன செய்யுமா இல்லையா நம்ம நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாக என்ன செய்யும் இல்லையா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போதுதான் என்ன செய்வாரு நம்ம கனி கொடுக்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் இல்லையா? நம்ம எப்படியும் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் முன்னாடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே அது புரிந்து கொள்ளுகிற ஒரு மனுஷன். அப்ப அது எது புரிய முடியும்? தேவ ஆவியானவர் நமக்கு தேவை. அவர் தான் நம்ம என்ன செய்வாரா
புரிய வைக்கிறவர் இல்லையா இல்லையா. அது வந்து முதல்ல நம்ம கேட்டுட்டு தான் நான் படிக்கும்போது என்ன செய்வார், கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார், அது புரிய செய்வார், அதன்படி நடக்க செய்வார். அதான் அப்போ அவருடைய கற்பனைகளின்படி நடக்க முடியும். நீங்க மனுஷ இது பலத்தினால நம்ம செய்ய முடியாது. நாம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம சொன்னா செய்யவே முடியாது. ஆனா ஆவியானவர் கூட இருக்கும்போது அவருடைய இல்லையா நம்ம அதான் ஆண்டவர் சொல்ல, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம எல்லாம் செய்ய முடியும், நம்ம முடியும்னா முடியவே செய்யாது இல்லையா. அப்போ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா கட்டாயம் முடியும். அவர் நம்மளை நினைச்சுவாரு, கைட் பண்ணுவாரு. அதான் தேவனுடைய அந்த வார்த்தை நம்ம வந்து எப்பவும் இருக்கணும். அதான் அது ஜான் 1:1-2 சொல்லுது இல்லையா. ஜான் 1:1-2 ஆதியிலே வார்த்தை இல்லையா. அவர் ஓகே, அப்ப ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவத்திலிருந்து, அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்து இல்லையா. அதிலே தேவனோடு இருந்த அந்த வார்த்தையை நம்ம டெய்லி தியானிக்கும் போது என்ன செய்யும், அப்போ இந்த ரூட் மாதிரி அந்த ஸ்ட்ராங்கா போட முடியும், அதை நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க முடியும், அப்படியே நிக்க முடியும். அப்ப அந்த நீங்க பாத்தீங்கன்னா அது இந்த ஃபார்ம்ஸ்ல அது நீர் ஓரமாய் நடக்கப்பட்ட அது வந்து அந்த நீர் பாத்தீங்கன்னா தண்ணீர். ஆண்டவர் இன்னும் சொல்றாரு, தண்ணீர்னா ஒரு ஆவியானவரை அது குறிக்கிறது இல்லையா. அந்த தண்ணீர் அது உரியுது இல்லையா, அந்த வேர் அப்படி உறிஞ்சது மாதிரி நம்ம ஆவியானவர் தண்ணீர் நிறைய இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஆவியானவர் அது குறிப்பிடுது. அதை பார்க்கும்போது ஜான் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 படிங்க. சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஒரு நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பார்க்கும்போது ஜீவ தண்ணீர் நதி ஓடும். அப்ப அந்த ஜீவ தண்ணீராகிய நதினா என்னது, ஆண்டவர் நினைச்சாரு ஆவியானவரை குறித்து இங்க நினைச்சாரு பேசுகிறார் இல்லையா. அது மாதிரி அந்த ஆவியானவர் அந்த தண்ணி ஓரமா நடப்பட்ட அந்த மரம் அந்த வேறு எப்படி அந்த தண்ணியை உறிஞ்சி எடுக்கிறதோ அதே மாதிரி அது உறிஞ்சி எடுத்து இதுக்கு அந்த வாழ்க்கைக்கு அதே மாதிரி நம்ம ஆவியானவரை நம்ம அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும் நமக்கு இல்லையா. அந்த ஆவியானவர் தேவை. அப்ப ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியும். அதான் இயேசு சொல்லுகிறார், அது தண்ணிக்கு அது என்ன சொல்றாரு இல்லையா, தம்மை விசுவாசிக்கிறவர் அடைய போகிற ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். அதான் சொல்றாரு வேத வாக்கியம் சொல்லுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர்கள் இல்லையா உள்ள நதிகள் ஓடும் என்றார். அப்ப அதான் முந்தின வசனம் சொல்லுகிறார் இல்லையா. அவர் சத்தம் ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தாகமா இருந்தா தான் நம்ம தண்ணி இல்லையா, தாகமா இருந்தா நம்ம தண்ணி குடிக்கலாம். அதான் அந்த ஆவியானவர் நமக்கு வேணும், அந்த தாகம் நமக்கு இருக்கணும் இல்லையா, அந்த ஒரு ஆர்வம். அல்ல அந்த மரம் அந்த தண்ணியை உறிந்து எடுக்கிறது போல இல்லையா, நம்ம வந்து அந்த ஆவியானவரை கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு, அந்த ஆவியானவர் நமக்கு தருவார். அவர் அப்படி இருக்கும்போது என்ன செய்வார் இல்லையா. அப்ப நம்மள ஒருத்தரும் ஒன்றும் அசைக்க போவதில்லை இல்லையா. அது 1 ஜான் 2:27 படிங்க. அவராலே பெற்ற அபிஷேகம் இல்லையா உங்களை நிலைத்திருக்கிறது ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லிருக்கல. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, ஒருத்தரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. ஆவியானவர் கூட இருந்தா போதும் இல்லையா. அவரால் பெற்ற அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஆவியானவர் கூட இருக்கும்போது யாரும் சொல்லித்தர தேவையில்லையா இல்ல, போதிக்க வேண்டிய அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் தான் என்ன செய்யதான் சகலத்தையும் குறித்து நம்மளை போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப அது சத்தியத்தை தான் பேசுவோம் இல்லையா. அதான் ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து இல்லையா. அவர் சொல்றாரு ஒருத்தர் அந்த அபிஷேகம் விட்டா போதும் உங்களுக்கு, அவர் உங்களுக்கு போதிப்பார். அது சத்தியமா இருக்கும், பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். அப்ப ஆவியானவருக்கு சொல்லித்தரப்படியே அவரால் என்ன செய்யணுமா. அப்படி நிலைத்திருக்கும் போது அந்த ரூட் எப்படி இல்லையா, ஒரு வேரானது எப்படி எவ்வளவு ஆழமாக போய் எடுக்கிறதோ
அதே மாதிரி நம்ம ஆவியானவரை எடுக்கும்போது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதில் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அந்த உண்மை, அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கும் போது என்ன செய்ய, நம்மள ஒருத்தரும் ஒன்றுமே செய்ய முடியதில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இப்ப இந்த வேறு இந்த மரம் பார்க்கும்போது மரத்துக்கு என்ன தேவை இல்லையா, அந்த இலையெல்லாம் இது சன்லைட் தேவை, அப்படித்தானே இல்ல, சூரிய ஒளி தேவை. அதான் அந்த சூரிய ஒளியாகிய நம்முடைய கர்த்தராகிய இல்லையா நீதியின் ஒளியாகிய சூரியன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்கும்போது அந்த அந்த ஒளியினால அந்த மரம் எப்படி இல்லையா, ஃபர்ஸ்ட் அந்த வேறு தண்ணி எடுக்குது, அந்த ஒளியினால இந்த இலைகள் எல்லாம் நல்லா இருக்கு. அது மாதிரி இந்த தேவ சத்திய ஆவியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இல்லையா அந்த ஒளி நம்ம படும்போது அப்ப அந்த மரம் என்ன செய்யும், இன்னும் செழிக்கும். அப்ப அது எது தேவை, இயேசு கிறிஸ்து நமக்கு தேவை இல்லையா, அந்த ஒளியாகிய இல்லையா, அவர்தான நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இல்லையா, அந்த ஒளி நம்முடைய பட வேண்டும். அதை படும்போது எப்படி நம்ம அந்த வசனத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும் இல்லையா, அந்த ஒளி படும்போது அந்த மரம் எப்படி வளருதோ அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மிடத்தில் படும்போது என்ன செய்வோம், நாமளும் அவரோடு கூட இல்லையா இருப்போம். அப்ப அதான் சொல்கிறாரு, எபிரேயர் 12:1-2 படிங்க. பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வீற்றிருக்கிறார் இல்லையா. அப்ப நம்ம அந்த அந்த இதுல நிறைய சொல்லு, அந்த எல்லா நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய சாட்சிகள் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த பைபிள்ல உள்ள நிறைய சாட்சிகள் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அதுக்குதான் அந்த சொல்றாரு, எல்லாத்தையும் என்ன செய்ய, பாவத்தை தள்ளி நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இல்லையா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடை கடவும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்திலே இயேசுவோடு கூட இல்லையா இருந்து அந்த ஓட்டத்தை தான் நம்ம ஓடணும். நம்ம அடுத்தவங்களை பார்க்கவே தேவை கிடையாது. தேவன் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் இல்லையா. அந்த ஓட்டத்தில் ஓடும்போது அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்திலே வைத்திருக்கிறார் இல்லையா. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து இல்லையா அவர் சிலுவையை, அவருக்கு அந்த பாத்திரத்தை கொடுக்கப்பட்டது. நம்முடைய பாவங்களை மன்னிப்பு, அதான் சொல்லுது, ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ரத்தத்தை சிந்தும்படியாக அவருக்கு அந்த ஓட்டம் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா. அந்த ஓட்டத்தின்படி அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் இப்ப நினைச்சாரு, தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாசத்தில் இருக்கிறார். இருந்துட்டு நமக்காக அவர் என்ன செய்யாரு, இன்னும் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். அவருடைய அந்த அன்பு, அதான் அந்த நீதிய சூரியனாகிய இயேசு கிறிஸ்து படும்போது அந்த மரம் என்னது செழித்து வளரும். அப்ப நம்ம வளர்ந்தாதான் என்ன செய்வோம், நல்ல கனியை நம்ம கொடுக்க முடியும். அப்ப எப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அப்ப இந்த வேராகிய மரம், இந்த வேர் எப்படி இருக்கு அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை வசனம் தான் இம்பார்ட்டன்ட். அதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவாகிய நீதியின் சூரியன் அதுல படும்போது நம்ம வளரும் போது என்ன வருமா, கனி. மூன்றாவது என்ன செய்யணும், கனி கொடுக்கிறது இல்லையா. வேறு மரம் அப்புறம் கனி. அந்த கனி கொடுக்கும் போது அப்ப நம்முடைய இடத்துல கனி என்ன செய்யணும், காணப்படணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் இல்லையா அந்த எருசலேம் வழியா போயிருக்கும் போது அந்த அத்திப்பழத்தை பாக்குறாரு, அந்த மாதிரி பார்க்கும்போது நிச்சயம் அதை பார்த்து போகிறாரு. அங்க போனா என்னது, கனியை காணும் இல்லையா. ஏன் கனி இல்லைன்னா அவர் உடனே அதை சபிச்சுறாரு, அது பட்டு போயிருது. அப்போ அப்ப நம்ம அது வந்து சொல்லுவாங்க சீசன், என்ன சீசன் அவுட் ஆஃப் சீசன் நம்ம என்ன செய்யணும், கனி கொடுக்கிறவர்களாக எந்த நேரத்திலும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அப்ப அதான் அதை பார்த்தோம் இல்லையா நம்ம இந்த ரெவல்யூஷன் 22:2 அப்போ அந்த நகரத்தின் மீது என்ன மத்தியில் நதி இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். 12 எவ்ரி மந்த் இல்லையா அந்த ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். அப்ப எல்லா காலத்துல என்ன செய்யும், அது கனி கொடுக்கிறதாக இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்,
அதே மாதிரி கனி கொடுக்கணும். அப்ப இயேசு எந்த நேரத்தில் வந்தாலும் என்ன செய்யணும், நம்ம அந்த கனியை பார்க்கும்போது அந்த அத்தி மரத்தை மாதிரி அல்ல, அதை பார்க்கும்போது கனி கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். எந்த நேரத்திலையும் ரெடியா இருக்கணும். அதான் அதுல இருக்கு இல்லையா, 12 விதமான கனிகளை கொடுக்கிறது. அது எப்போ, அது எல்லா நாளும் அப்படின்னா அது ஒரு நாளுமே அந்த கனி இல்லாத நாளே கிடையாது. அப்படி நம்ம நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதான் இயேசு என்ன நம்மிடத்துல இருந்து என்னது எக்ஸ்பெக்ட் பண்றாரு இல்லையா. அப்படி அதான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவர் படைக்கும் போது என்ன எப்படி படைச்சாரு இல்லையா. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையினுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும்படி என்ன செய்வாரு ஆண்டவர் என்ன செய்ய படைச்சிருக்காரு இல்லையா. அது கொடுக்கும்போது அப்ப நீங்க அந்த பழங்களை பார்த்தீங்கன்னா இல்லையா, அந்த கனி என்ன செய்யுது, ஒரு செல்ஃபிஷ்னஸ் கிடையாது இல்லையா. யார் பறிச்சாலும் அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஒரு சுயநிலம் இல்லாத அந்த கனி ஏதாவது தெரியுமா, அதுக்குள்ள அதை கொடுக்கும்படியாக. அப்ப இந்த கனி கொடுக்கறது என்ன செய்யுது, நம்ம பிறருக்காக வாழ்றது இல்லையா. பிறருக்காக என்ன செய்யணும், வாழணும். அதான் பிறருக்காக அந்த கனி கொடுக்கறது மாதிரி, அந்த கனி கொடுத்தல் அல்ல, அந்த கனி கொடுத்தல். அப்ப அந்த கனி கொடுக்கும் போது என்னன்னா அது ஒரு என்ன டிஃப்ரெண்ட், அந்தந்த கனியை போட்டு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. அப்ப அது என்ன செய்யுது, அதுல கனி மட்டும் இல்ல, அதுல ஒரு சீடு இருக்கு இல்லையா. அந்த சீடு என்ன செய்யுதுன்னா அது திருப்பியும் வளர்ந்து வரும். அப்ப நம்ம கனி இப்ப உள்ள சில கிறிஸ்டியங்க என்னன்னா இப்போ நிறைய அதான் ஆண்டவர் படிக்கும்போது என்ன படிச்சாரு, சீடோட படிச்சாரு. இப்போ இந்த ஹைபிரிட் எல்லாம் சொல்லி சீடு இல்லாம படிக்கிறாங்க. அதை சில கிறிஸ்டியன் எப்படின்னா ஓகே தான் மட்டும் நல்லா இருந்த போதும், தான் மட்டும் மோட்சத்து போன போதும் அப்படி இருக்காங்க இல்லையா. அதுதான். ஆனா ஆண்டவர் எப்படி படைத்தார், அப்படி படைக்கல. அப்ப அந்த கனியோடு கூட அந்த சீடை ஆண்டவர் உழைச்சி படைக்கிறார் இல்லையா. அப்ப அந்த நமக்கு அந்த ஆண்டவர் கிடைச்ச அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும், பிறருக்கும் சொல்லணும் இல்லையா. அப்ப அதுதான் அந்த சீடு. அந்த சீடு பெருசாயிட்டே இருக்கும். இப்ப இந்த காட்டெல்லாம் அந்த சீடு பெரிய 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 அது ஃபாரஸ்ட் ஆக மாதிரி நமக்குள்ளேயே வைக்காம அதை இல்லையா, மற்றவங்களுக்கு அப்படி கனி கொடுத்து அப்படி அது போகும்போது ஒன்னு அந்த இல்லையா தேவனுடைய ராஜ்யம் நிச்சயம் பெருசாயிட்டே இருக்கும் இல்லையா. அதுதான் தேவனுடைய அன்பு. நம்ம அந்த அன்பு நம்மகிட்ட மட்டும் வைக்க கூடாது. இயேசுக்கு அந்த தேவன் காட்டின அன்பை இயேசு நமக்கு தந்தாரு. அப்ப அந்த அன்பை நம்மளுக்கும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து என்ன செய்யணும், அநேகரை தேவனுடைய பிள்ளையாக மாற்றும்படியாக இல்லையா. அதான் அந்த கடைசி ஆண்டு சொல்லுகிறார் இல்லையா. அதான் சொல்லுகிறார் இல்லையா, நீங்கள் சாட்சியாக உலக கடைசி பண்ண சாட்சியாக இருந்து அநேகரை என்ன செய்யணும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி வரும்போது என்ன செய்வது, அதுதான் அந்த கனி கொடுக்கிற ஜீவியம் இல்லையா. அதான் அப்ப முதல்ல நம்ம ஒரு மரத்தை பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரூட்டு தேவை, அந்த மரம் பழம். அதை மாதிரி நம்ம என்ன செய்யணும், தேவ வசனத்தில் நம்ம உறுதியா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவாய் அந்த ஒளியில் நம்ம வளர்ந்து வரும்போது நம்ம அந்த கனி கொடுக்கிற ஒரு ஜீவன் வரும். அந்த கனியை நம்ம மற்றவர்கள் கொடுக்கும்போது என்ன செய்யணும், அந்த கனியை கொடுத்து அந்த சீடு திருப்பி அது பெருசா இல்லையா தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒரு பெரிய ராஜ்யத்தை நம்மளால எழுப்ப முடியும் இல்லையா. அதான் தேவனுடைய அன்பு. அப்படி நம்ம வாழும் போது என்ன செய்யும், அந்த மோட்ச ராஜ்யத்துக்கு உரிய பிள்ளைகளாக நம்ம நிச்சயம் மாற முடியும். அதான் ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார். மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன், தூய தூய தேவா. மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன், தூய தூய தேவா. அல்லேலூயா துனி கேட்குதே, அங்கே சென்று நானும் பாடுவேன். அல்லேலூயா துனி கேட்குதே, அங்கே சென்று நானும் பாடுவேன். மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன், தூய தூய தேவா. பொத்தள வீதியில் உலாவுவேன், பொன் மாளிகையில் நான் தங்கிடுவேன். முள்முடி சூடின இயேசுவை பொன்முடி சூடி நான் போற்றிடுவேன். அல்லேலூயா துனி கேட்குதே, அங்கே சென்று நானும் பாடுவேன்.
மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன். தூய தூய தேவா, கண்ணீர்கள் யாவும் கர்த்தர் தாமே கனிவுடன் கரத்தால் துடைப்பாரே. கண்ணீர்கள் யாவும் கர்த்தர் தாமே கனிவுடன் கரத்தால் துடைப்பாரே. நல்ல போராட்டம் என் ஓட்டமும் நலமுடன் ஓடி நான் முடித்திடுவேன். அல்லேலூயா துணி கேட்குதே, அங்கே சென்று நானும் பாடுவேன். மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன். தூய தூய தேவா, புதிய எருசலேம் வாசல்கள் பூரிப்புடன் என்னை அழைக்குதே. புதிய எருசலேம் வாசல்கள் பூரிப்புடன் என்னை அழைக்குதே. எண்ணில்லா பக்தர்கள் தூதர்கள் என்னரும் இயேசுவையும் காணுவேன். அல்லேலூயா துணி கேட்குதே, அங்கே சென்று நானும் பாடுவேன். மோட்ச வீட்டை நான் என்று சேர்வேன். தூய தூய தேவா. மோட்ச வீட்டை நம்ம அடையணும்னா இல்லையா, ஒரு கனிதரும் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது, இயேசுவோடு கூட வாழும்போது, அந்த வசனத்தை எல்லா நாளும் படிக்கும்போது நாமும் மோட்ச ராஜ்யத்தில் சென்று அல்லேலூயா தேவனோடு கூட அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், அவரோடு கூட பாடலாம். தேவன் தான் இந்த வார்த்தையும் நம்ம ஆசீர்வதிப்பாராக.